ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ரேப்பிடோ ரைடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 1 மணி ஆகிட்டு நம்ம லாகின் பண்ணேன். ஸோ நம்ம லாகின் பண்ணி ரைடை ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ரைடு கிடச்சிருச்சு. ரேப்பிடோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அதில் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எங்கே ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் தஞ்சாவூரில் தான் பண்ணுறேன். ஸோ தஞ்சாவூர் மாதிரி சின்ன சிட்டிஸு இல்லை தஞ்சாவூர்லேயே நீங்கள் இருக்கீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் லாகின் பண்ணால் ரேப்பிடோவில் எவ்வளோ ரைடு கிடைக்கும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட் டைமாக பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ரேப்பிடோ ரைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபேர் என்ன எவ்வளோ வருது என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு பிக்கப் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்லேருந்து தான் பண்ணுறேன். ப்ரோ ஓடிபி 3405 3405. உட்காருங்க. ஸ்கேனர் காட்டுவா ப்ரோ? அமௌண்ட் ப்ரோ 33 காட்டுச்சு 40 இருக்கு. கைஸ் இப்போ டைம் 2:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் லஞ்சை முடித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரைடு கிடச்சிருச்சு. ஸோ கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் பிக்கப் பாயிண்ட் போயிட்டுருக்கேன். ரைடை கன்ஃபார்மாக பண்ணியாச்சு. இங்கே தான் காட்டுது. இந்த வெளில வெயிட் பண்ணுறாரு அவர் தான் நினைக்கிறேன். சார் ரேபிடோ 9298. ஏன்னா இருக்கா பாபு? 55 ரூபா வருது, சேர்த்து கொடுங்க சார். நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்ட் ரைடில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஏர்னிங்ஸ் வந்தது. இப்போ நம்ம தேர்ட் ரைடில் இருக்கோம். ஸோ தேர்ட் ரைடு தான் கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். 1397 1393. உட்காருங்க வரும். தேர்டு ட்ரிப் க்ளோஸ் பண்ணி கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா வந்தது. பட் கஸ்டமர் நமக்கு 45 ரூபா போட்டு விட்ருக்காரு. இது வரைக்கும் இப்போ 3 ட்ரிப்புக்கு நமக்கு கிடைச்ச மொத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 145 ரூபா. ஓகேவா, 3 ட்ரிப்புக்கு. ஸோ நம்ம 1 மணிக்கு தான் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் 3 ட்ரிப்பு தான் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். 4th ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்பரே போட்டுங்க. சரிங்க. தேங்க்ஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4th ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னடா அவன் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வளர்ற மாதிரி இருக்கா கைஸ்? ஒன்றும் இல்லை கைஸ், கோப்ரோ கேமரா கீழே உடஞ்சி போச்சு. டிஸ்பிளே லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஹெல்மெட்டில் மவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வண்டியை ஓரமாக நிப்பாட்டேன். டக்குன்னு அது ஹெல்மெட்டை வெயிட்டு, கேமரா வெயிட்டா, ஸோ டக்குன்னு அது பாட்டு இழுத்துட்டு கீழே போய் விழுந்ததில் அந்த கார்னர் லைட்டாக அடித்து டிஸ்பிளே டோட்டலாக போல் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே மேலே ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் லைட்டாக தெரிச்சிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. டக்குனு அந்த டைமில் அந்த ரைடு வேறு வந்துருச்சு. ஸோ ரைடையும் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரைடோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 45 ரூபா வந்தது. கஸ்டமர் நமக்கு 50 ரூபா போட்டு விட்ருக்காங்க. ஸோ அடுத்து 5th ரைடு மணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிட்டு. இப்படியே போயிடலாம். ஓடிபி சார் 947. இதுல போயிட்டு இப்படி கட் பண்ணி விட்டு போயிடலாம் சார். மேம்பாலம் பூங்கா தானே சார் சொல்றீங்க? இது பக்கம் தான்.
25 ரூபா வந்து ஸ்கேனர் காட்டவா? என் ஜிபேல போட்டு விட்டுருங்க ப்ரோ. சரி ஓகே. guys இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6th ட்ரிப்புக்காக தான் போயிட்டு இருக்கோம். ரேபிடோ. ஆ ஓடிபி சொல்லுங்க. ஆ 5452. ஆ போலாமா? ஜங்ஷன் ஆ சரி. Tomorrow junction ஸ்டாண்ட் will arrive shortly on platform number 5. டுவெண்ட்டி த்ரீ வருது. ரொம்ப தேங்க்ஸ். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து 6 ரைடுக்கு மேலே எனக்கு ரைடே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் வந்து ஃபுல் டே ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக மார்னிங் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரைடு வந்து ஒரு ஃப்ளோவில் கிடைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் டைம் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து லாகின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து அதிகமாகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வந்து கொஞ்சம் ரைடோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ நான் அதனால தான் ஃபுல் டே ரைட் பண்ணணும். அதாவது 8 hours லாகின்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்காதீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் நான் 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு 6 மணி வரைக்குமே வந்து நல்லா வந்து ரைடு ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா 6 ரைடுக்கு நான் வந்து ஒரு 240 அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுத்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு மேலே நான் வெயிட் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரைடே கிடைக்கல. எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் அந்த ரைடு கிடைக்காது, ரொம்ப ரேரு. ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபுல் டே லாகின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிஃபோர் 6 o'clock முன்னாடி நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ ரைடு எடுக்க முடியுமோ அவ்வளோதான் உங்களோட ரைடு. பார்ட் டைமில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்னொரு சேலரி வரும். அவங்க வந்து இதை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் அவங்க எப்போ வேணாலும் லாகின் பண்ணி எப்போ வேணாலும் லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ரைடு கிடச்சாலும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் அந்த ஒரு ரைடுக்காக நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த டே 17 வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 hours தான் ஒரு லாகின் பண்ணியிருந்தேன் டோட்டலாக. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 ரைடு கிடச்சிச்சு. ரேபிடோ சைட்லேருந்து கமிஷன்லாம் வந்து போக எனக்கு ஒரு 210 ரூபாயும், அதுவே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து டிப்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 240 ரூபா கிட்டேயும் வந்தது. ஸோ அடுத்து வந்து டே 18 சேலஞ்சில் பார்ப்போம். உங்களுக்கு ரேபிடோ சம்மந்தமாக வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டே 18 சேலஞ்சில் பார்க்கலாம் கைஸ். பாய்.